த டீமன் கோர் ஒரு சின்ன மெட்டல் பால், வெயிட் வெறும் 6 கிலோ தான். பட் அது 2 சயின்டிஸ்டோட உயிரை எடுத்திருக்கு. வாட்ஸ் டீமன் கோர்? டீமன் கோர் அப்படின்னா என்ன? புளுட்டோனியம் 329 அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம்புக்கு ஈக்குவலான ஒரு வெப்பன் தான் இந்த டீமன் கோர். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ யூஎஸ்ஏ ஜப்பான் மேலே வீசுறதுக்காக நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணாங்க. அண்ட் சப்போஸ் அந்த நியூக்ளியர் பாம் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஜப்பான் சரண்டர் ஆகலை அப்படின்னா 3ஆவதை லான்ச் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த டீமன் கோர். அண்ட் அந்த வாரில் ஜப்பான் சரண்டர் ஆகிட்டதால இந்த டீமன் கோரை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1945 அப்போ ஹாரி டேக்லின் அப்படின்ற சயின்டிஸ்ட் இந்த டீமன் கோரை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த டீமன் கோரை சுற்றி டங்ஸ்டன் பிரிக் அப்படின்ற பிரிக்கை அடுக்கிறாரு. பேசிக்காக இது ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த பிரிக்கை அடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிரிக் மிஸ் ஆகி இந்த கோருக்குள்ளே விழுந்துருது. அப்போ அந்த கோர் சூப்பர் கிரிட்டிகாலிட்டி மோட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை அட்டைன் பண்ணுது. உடனே அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலர் ஃப்ளாஷ் வருது. எங்கே அந்த கோர் வெடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிரிக்கை இவரோட கையாலேயே தூக்கி போடுறாரு. இப்போது ஒரு கொடூரமான விஷயம் நடக்குது. இவரோட உடம்புல 500 REM ரேடியேஷன் மொத்தமாக உள்ளே போகுது. நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியில் 300 REM ரேடியேஷன் போனாலே அவன் காலி. அப்போ 500 REM ரேடியேஷன் உள்ளே போனால் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும்? இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இந்த கோரை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. 1946 லூயிஸ் லாட்டின் அப்படின்ற சயின்டிஸ்ட் மறுபடியும் இந்த டீமன் கோரை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. பட் இந்த வாட்டி அந்த கோரை சுற்றி பிரிக் மாதிரியான அமைப்பு இல்லாமல் ஒரு டோம் மாதிரியான விஷயத்தை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த டோமை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த கோர் மேலே பட்டு மறுபடியும் சூப்பர் கிரிட்டிகாலிட்டி மோடை அட்டைன் பண்ணுது. ரூம் ஃபுல்லாகவே ப்ளூ ஃப்ளாஷ் ஆகுது. எங்கே அந்த கோர் வெடிச்சிருமோ அப்படின்னு பயந்து இவர் வெறும் கையால் அந்த கோரை தூக்கி போடுறாரு. இந்த கோர் மேலே கை வச்சதுமே இவரோட உடம்புல 1000 REM ரேடியேஷன் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த கோரை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி 2 சயின்டிஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கோருக்கு டீமன் கோர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அண்ட் இந்த இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறமா இந்த கோரை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க.